இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் ஜாதகத்தில் 10வது வீட்டில் இருக்கிறாரு. உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தர்றாரு. உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிருவீங்க. நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. மேலும் முக்கியமான வேலைகளையும் செய்வீங்க. இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உங்களை கவனிச்சுக்கிறதன் மூலமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல குணத்தை உருவாக்கி வெற்றி பெறுவீங்க. உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்க நிலைநாட்டப்படும். நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 7வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் வேலையை பற்றி ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பெரிய முடிவுகளை எடுப்பீங்க. மாத தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் 5வது வீட்டில் முழுமையாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப ஒழுக்கமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிக சரமாரியாக நிர்வகிப்பீங்க. உங்கள் கவனச்செறிவு அதிகரித்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும். 4ஆம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாத தொடக்கத்தில் 9வது வீட்டில் பயிற்சி ஆறாரு. உங்களுக்கு குடும்ப சொத்துக்கள் உயரும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறதுல வெற்றி பெறலாம். மேலும் இந்த சொத்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையும் மேம்படுத்தும். நீங்கள் யாரையாவது காதலிச்சிங்கன்னா இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக அளிக்கும். சுக்கிர கிரகத்தின் அம்சம் உங்கள் 5வது வீட்டை அன்பால் நினைக்கும். உங்களுக்குள்ள உங்கள் காதலிக்கு இடையே உள்ள அனைத்து சாகசங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க. புதன் 12வது வீட்டில் அமர்றாரு. உங்கள் செலவுகளை அதிகரிக்கிறாரு. அதில் பெரும் பங்கு வகிப்பார். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீங்க. மேலும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவு செய்வீங்க. ஆனால் சூரியன் மற்றும் சுக்கிரன் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும். குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். எரிச்சலை உண்டாக்கும். உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது கனமான உணவை உண்பது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு ஆள்காட்டி விரலில் செப்பு மோதிரத்தில் சிறந்த தரமான ரூபிக்கல் மோதிரத்தை அணியணும். சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டாவதற்கு மூலம் உங்களுக்கு பணவரவு இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான உங்கள் முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி திசையை நோக்கி நடைபோடுவீங்க. உத்தியோகத்தின் மூலம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட முன்னேற்றம் இருக்கும். வளர்ச்சி பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும். உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ள அது போதுமான பணத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதம் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா சிரமங்களை கவனிக்கணும், சமாளிக்கணும். தைரியத்தையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரகநிலை இருக்குது. நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக வாய்ப்புகள் சாத்தியமாகும். அதன் மூலம் லாபம் மற்றும் ஆதாயம் இருக்கும். கூட்டு தொழில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். தொழில் மூலம் உங்களுக்கு நிதி வளர்ச்சி ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்கள நம்பி எந்த முடிவையும் எடுக்க வேணாம். கூட்டாளிகளின் மூலம் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இழப்புகளை தவிர்க்க கூட்டாண்மையிலிருந்து விலகி இருக்கணும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாமதங்களை தவிர்க்க பிறரை அனுசரித்து நடந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களிடம் உடல்நல பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணத்தை திட்டம் போடணும். இது இழப்புகளை குறைக்கும், திருப்தியை அளிக்கும். காதல் உறவுகளில் தோல்விகளை சந்திக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொறுமையை கடைப்பிடிங்க. உறவு முறிவை தவிர்க்க உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. இந்த காலம் உங்கள் துணையை கண்டுபிடிக்கிறதுலையும் திருமணம் செய்கிறதுலையும் தாமதத்தை ஏற்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் உறவு முறிவை தவிர்க்க உங்கள்
அன்புக்குரியவரிடம் சற்று அமைதியாக பொறுத்து போங்க. திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால ஒத்து போகணும். கல்வி வளர்ச்சி மற்றும் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு ரொம்ப உறுதுணையான காலம். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உயர்கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் காதலர்கள் தங்கள் உறவுகளில் கவனமாக செயல்படணும். உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் கவனமுடன் நடந்துக்கிறணும். அதனால் உங்கள் இடைவெளியை தவிர்க்க முடியும். உங்கள் காதல் விஷயங்களை நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கணும். உங்கள் தனிப்பட்ட விவரங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற வேணாம். காதல் உறவுகளில் இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உங்களால் பணியில் கவனம் செலுத்த இயலாமல் போயிடும். இதனால் உத்தியோகம் தொழிலில் வீழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிரமங்களை தவிர்க்க காதலுக்கும் பணிக்கும் தொழிலுக்கும் சமமான முக்கியத்துவத்தை வழங்கணும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல உறவுகளால் சமூகத்தில் திடீர் வீழ்ச்சிகளையும் அவமதிப்புகளையும் சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களுக்காக பாஸ்போர்ட்டை யாருடையும் பகிர்ந்துக்கிற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்கணும். சிரமங்களை தவிர்க்க மற்றவங்களை உங்களை நெருங்க அனுமதிக்க வேணாம். திருமணத்துக்கு துணை தேடினீங்கன்னா பல சிரமங்களை சந்திக்க நேரலாம். நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். திருமண வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் எழும். இது வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் பங்குதாரர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பாங்க. இது பிரிவினைய எண்ணத்தை கொண்டு வரக்கூடும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். நிதிநிலையை பொறுத்த மட்டுக்கு நீங்கள் பொருளாதார நிலை சிறப்பாகத்தான் இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாடுகள் மூலம் வரும் பண வருவாய் உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்குது. உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த குறுகிய பயணங்களும் துணை செய்யுது. உங்கள் இளைய உடன் பிறந்தவர்களின் திருமணச் செலவுகள் நீங்கள் ஏற்றுக்கிற கூடும். இந்த சுப செலவு உங்களுக்கு திருப்தியை அளிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களிடம் உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்க மீது அதிக கவனம் செலுத்துங்க. குடும்ப உறுப்பினர்களால் செலவுகள் மற்றும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இழப்புகளை குறைக்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணத்தை திட்டம் போடணும். கூட்டாண்மை மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட்டாண்மையை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுறீங்க. விஷ்ணு பகவானை தவறாமல் வழிபடுவது பெரிய வளர்ச்சியை பெற உதவும். இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்திற்கு அனுகூலமான மாதமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த உங்கள் முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க. பணியிடத்தில் எதிரிகளை வெல்லும் வலிமையையும் நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீங்க. கஷ்டங்களை சமாளிப்பீங்க. திருப்திகரமாக பணிபுரிவீங்க. உங்கள் வேலையில் நீங்கள் சாதனைகள் படைத்து உயர் பதவிக்கு போவீங்க. உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் வேலை மற்றும் இடமாற்றம் இருக்கலாம். பிற நாடுகளிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் உள்ள வேலைகளை இந்த காலகட்டத்தில் பெரும் வளர்ச்சியை அளிக்கும். தொழிலை பொறுத்த மட்டிக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுப்பது நல்லது. மற்றவங்கள சார்ந்து இருக்க வேணாம். தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் திட்டங்களை 1க்கு 2 முறை ஆராய்ஞ்சு பார்த்து செயல்படணும். தொழிலில் உங்கள் கவனச்சிதறம் ஏற்படுது. சில பின்னடைவுகள் அல்லது வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. திட்டமிட்டு உங்கள் பணிகளை மேற்கொள்ளணும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையுடன் செயல்படணும். கூட்டு தொழில் மேற்கொண்டீங்கன்னா உங்கள் கூட்டு தொழிலாளிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதம் கூட்டு தொழிலை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழங்கால், மூட்டுக்கள், கால்கள், வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருக்க போகுது. அதிலிருந்து மீளணும்னா ஜூலை மாதம் ஒரு அனுகூலமான மாதம். அதனால் முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கலை எதிர்கொண்டீங்கன்னா நீங்கள் சிகிச்சைக்கு போகணும். இருந்தாலும் நுரையீரல் மற்றும் சுவாசத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நீங்கள் அவ்வப்போது பரிசோதனை செஞ்சுக்கணும். நீண்ட பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதிக்கு உறுதுணையாக இருக்கும். கருப்பு சாமியை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சிரமங்கள் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பேண கருப்பண்ணசாமி உதவுவார். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி வளர்ச்சிக்கு அனுகூலமாகத்தான் இருக்குது. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா சிறப்புடன் செயல்பட்டு உங்கள் இலக்குகளை அடைஞ்சு பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த
பிரச்சனையில் தீர்வுக்கு வருது. கல்வி கற்பதில் இருந்து வந்த தாமதம் மற்றும் சிரமங்கள் குறையுது. நீங்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவை பெற முடியுது. தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்பதன் மூலம் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியுது. இது உங்கள் சூழலை புகழக் கொடுக்குது. நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 5, 6, 12, 13, 17, 18, 19, 20, 28, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 7, 8, 9, 10, 11, 21, 22, 25, 26 மற்றும் 27. இதுவரை அந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.